செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து முதல் முறையாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு 25 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் தமிழக அரசு பேருந்து கட்டண உயர்வை உயர்த்தியதை அடுத்து பக்தர்களின் வருகை குறைவாக காணப்படும் என்பதால் தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர், அரக்கோணம், வேலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு இயக்கப்படும் என்று தெரிகிறது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரின் 165வது ஆராதனை விழா திருவையாறில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது. திருவையாறு காவிரி கரையில் தியாகராஜரின் ஆராதனை விழாவுக்கான பந்தக்கால் நடும் விழா மறைந்த காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. மூப்பனாரின் சகோதரர் ஜி.ஆர். மூப்பனார் தலைமையில் நடைபெற்றது. தியாக பிரம்ம மகோத்சவையின் 165வது வார்ஷிக ஆராதனை விழா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2012 9ஆம் தேதியன்று இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டு 13ஆம் தேதியன்று ஆராதனை விழாவோடு முடிவடைகிறது. இந்த விழாவில் இசை கலைஞர்கள் நாடு முழுவதிலும் இருந்து வந்து கலந்து கொண்டு தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். காஷ்மீரில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டுமென்றால் மதுபான கடை மற்றும் சினிமா தியேட்டர்களை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் தேசிய மாநாட்டுக் கட்சியின் நிறுவனர் ஷேக் முகமது அப்துல்லாவின் பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, காஷ்மீரில் ஒவ்வொரு வீட்டிலும் டிவி உள்ளது என்றும் மக்கள் திருட்டு விசிடியில் படம் பார்க்கிறார்கள் என்றும் கூறினார். இதனால் காஷ்மீரில் சினிமா தியேட்டர்கள் செயல்பட்டால் என்ன தவறு என்று அப்போது அவர் கேள்வி எழுப்பினார். இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில் கூட சினிமா தியேட்டர்கள் உள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே காஷ்மீரில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்றால் மதுபான கடை மற்றும் சினிமா தியேட்டர்களை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா இந்த மாதம் 14ஆம் தேதி முதல் 9 நாட்கள் நடைபெறுகிறது. அதில் 154 வெளிநாட்டு படங்களும் 12 தமிழ் திரைப்படங்களும் திரையிடப்படுகின்றன. சென்னையில் நடைபெறும் 9வது சர்வதேச பட விழா இதுவாகும். தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், கனடா உள்ளிட்ட 44 நாடுகளில் தயாரான 154 வெளிநாட்டு திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. அவன் இவன், அழகர் சுவாமியின் குதிரை, எங்கேயும் எப்போதும், ஆடுகளம் உள்ளிட்ட 12 தமிழ் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. போட்டியில் தேர்வு செய்யப்படும் சிறந்த படத்திற்கு முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பொறையார் அருகே உள்ள ஒரு மூங்கில் காட்டில் 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடிய காட்சியை அந்த பகுதி மக்கள் அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் பார்த்தனர். நாகை மாவட்டம் பொறையார் அருகே பூதனூர் கிராமம் உள்ளது. அருகிலுள்ள ஒரு மூங்கில் காட்டில் 2 பெரிய பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து விளையாடிய காட்சி பல மணி நேரம் நீடித்தது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஏராளமானோர் அச்சத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்து சென்றனர். இதுபோன்று பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைவது அபூர்வ நிகழ்வாகும். பழனியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். பழனி நடேச சன்னதி வீதியில் பூ வியாபாரி செந்தில்குமார் வசித்து வருகிறார். செந்தில்குமாரும் அவரது மனைவி சகுந்தலாவும் பூ வியாபாரத்திற்காக வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றனர். மதியம் 12 மணி அளவில் இவர்களது வீட்டின் பூட்டை உடைத்து யாரோ மர்ம நபர்கள் உள்ளே சென்று வீட்டில் இருந்த 15 பவன் நகை மற்றும் ரொக்கப்பணம் 2,60,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். போலீசாருடன் தடயவியல் நிபுணர்கள் கொள்ளை நடந்த வீட்டிற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொள்ளை சம்பவத்தை நடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். ராஜபாளையம் அருகே திருட்டுத்தனமாக ஆற்றில் மணல் அள்ளி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 டன் மணலை சிவகாசி கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி பறிமுதல் செய்தார்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் பகுதியில் ஏராளமான டிராக்டர்களில் திருட்டுத்தனமாக மணலை கடத்தி வருவதாக சிவகாசி கோட்டாட்சியர் சுப்புலட்சுமிக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து சுப்புலட்சுமி தலைமையில் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது கோரையாற்று பகுதியில் உள்ள புளியந்தோப்பில் 25 டிராக்டர்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 டன் எடை கொண்ட திருட்டு மணலை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஆற்றில் மணல் திருடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி அப்போது எச்சரிக்கை விடுத்தார். மார்த்தாண்டம் அருகே உள்ள அரசு நியாய விலைக் கடை சரியான நேரத்தில் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் அருகே உள்ள வெள்ளங்கோடு பஞ்சாயத்தில் அரசு நியாய விலைக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடை சில வாரங்களாக சரியான நேரத்தில் திறக்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களும் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த வட்ட வழங்கல் அலுவலர் சம்பந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். குடியாத்தம் அருகே சுவாமி சிலைகள் மீது ரத்தம் கலந்த சாணியை பூசியிருந்ததால் பக்தர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். குடியாத்தத்தை அடுத்த சாமுண்டிபுரம் கிராமத்தில் உள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீநாக தேவி அம்மன் கோவில். இன்று காலை வழக்கம் போல் கோவில் பூசாரி கோவிலை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலின் 4 சுவர்கள் மீதும் மற்றும் நாகதேவி அம்மன் சிலையின் மீதும் ரத்தம் கலந்த சாணி பூசப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊர் பொதுமக்கள் குடியாத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுவாமி சிலைகள் மீது ரத்தம் கலந்த சாணி பூசப்பட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது உல்லாசமாக பயணம் செய்யும் விளையாட்டு ரயில். ரயில் ஓடுகிறது. பயணி ஒருவர் அதன் முன்பகுதியில் அமர்ந்து தண்டவாளத்தை படம் பிடித்தபடி சென்றுள்ளார். அந்த விளையாட்டு ரயிலில் நாமும் பயணம் செய்வது போல் தோன்றும் காட்சி இது. இந்த காட்சி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பூமியைப் போன்றே தோற்றமளிக்கும் புதிய கிரகம் கண்டுபிடிப்பு. உயிரினங்கள் வாழ வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.